நம் யாகவே செல்லும் ஓடிகால மொட்டையோட திரும்ப சர்வம் வேற மேய்க்க மாட்டேன். சவுண்டு கம்மியாச்சு. எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோனிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகணம் 1 கோடி 6 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எனை நீர் காத்து அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகணம் 1 கோடி 6 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எனை நீர் காத்து தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம். கண்டு தெரிசிப்பவர்களிட காணாமல் தெரிசிவர்களே பாக்கியவான் என்று வசனம் தீர்ப்பு திருவசனம் கூறுகிறது. இந்த கலியுக கடைசியில் பல இடைஞ்சல்களுக்கு பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த காலகட்ட சூழ்நிலையிலே எப்படியோ கூடிக்கொண்ட உங்களை நமது தெய்வம் அவர்கள் சார்பாக நமஸ்காரம் செய்து கொண்டு, என்னுடன் ஒக்க பிறந்த உருகுலைக்காயாக இங்கே வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் சாலை ஐயப்பன் அவர்களுக்கும், மாப்பிள்ளை திருஞானம் சம்பந்தம் அவர்களுக்கும், மாமா பை சிவகாசி பொறுப்பாளர் அண்ணா அவர்களுக்கும், மதுரை அண்ணா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதல் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம ஒரு இதை பார்ப்போம். இதுதான் ஒரு நண்பர். நானும் ஐயப்பன் மாதிரி நண்பர்கள். ரொம்ப காலமாக நான் சொற்பொழிவு ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறேன். ஐயப்பனை வாங்க சொற்பொழிவுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். நிறையா காலங்கள் கூப்பிட முடியல. ஒரு நாள் இப்போ வராப்பில் வந்துருச்சு. வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் போகிறோம். எல்லாம் சொற்பொழிவுலாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது, அண்ணே ஐயப்பனே நான் எப்படி பேசினேன், நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, அருமையாக பேசுனீங்க, சூப்பர்ண்ணா, நல்லா இருந்துச்சுங்க. என்னன்னா இப்படி சொன்னால் என்னென்ன அர்த்தம்? நான் பேசுனதில் எது நல்லா, நான் பேசியிருக்கேன், அதில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா நீ நல்லா பேசுறீங்கண்ணா, விடுங்கண்ணா, நல்லா பேசுனீங்க, நம்ம போகலாம் அப்படின்னா. இப்போ என் கூடவே இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுற பாரு, நான் பேசின ஏதாவது ஒரு இடத்த நீ சொன்னால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்பி ஐயப்பனை கேட்கவும், வரப்பா அதெல்லாம் சொன்ன சில வருத்தங்கள் ஆயிரும், வேணாம், இப்போ நல்லா பேசுனேன், வா போகலாம், வீட்டுக்கு நேரம் ஆச்சு அப்படிங்கிறதா, நான் வரமாட்டேன், போ, நான் என்ன பேசணும்னோ அதை நீ சொல்லு, அப்போ தான் நான் ஒதுங்க. சரி ரைட்டு, அவன் இன்னைக்கு விதி வலிதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீ பேசுனீங்கண்ணே, அருமையாக பேசுனீங்க, அந்த இத்துடன் இந்த உரையை முடித்து கொள்கிறேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த இடம் தானே அருமையாக இருந்துச்சு அப்படின்னாலாம். சூப்பர் அப்படின்னு அது மாதிரியான உரைகள் இது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அவர் பேசினார் பாடினார், ஒரு மனசுல ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அதற்கு பாத்திரவா நம்ம ஆகணும். ஒரு சிரிப்பு சொன்னோம் அப்படின்னா, என்னடா முத்துப்பீரை நிற்கிறாரு, இவர் சிரிச்சு பேசியிருக்காருன்னா, இந்த மனசுல ஒரு உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத மிக அரிய பெரிய அந்த சிரிப்பு தான். இப்போ எல்லாரும் ஒரு நினைவுக்கு வந்துட்டோம், பல நினைவுகள் இருந்தோம். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கேட்டீங்க, நினைவுக்கு வந்துட்டோம். அதனால இப்போ நம்ம சொல்லக்கூடாத
கொஞ்சம் கவனமா, பல பிராக்கில் இருந்தாலும் நம்ம கவனமா நம்ம சொல்றத கேட்கணுன்றதுக்காக தான், உங்களை ஒரு அலர்ட் பண்றதுக்காக தான் ஒரு சிரிப்போட இதை நம்ம ஆரம்பிச்சோம். வையகத்தையும் வானகத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ காலத்துக்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரைவடை தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 4 வேதங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த கிரந்தத்துல எந்த வாக்கியமும் எதா இருந்தாலும் அது செயலுடைய வாக்கியம்தான். செயல் இல்லாத வீணான எந்த வாக்கியமே கிடையாது. நீ என்னைக்கு அலட்சியமாக போறியாயோ அன்று நீ வீணாக்கப்படுவாய். அதனால நம்ம இங்கே பார்க்கக்கூடிய எந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே மனிதனுக்காக படைக்கப்பட்டுறதா அப்படிங்கிறத அந்த கவனத்தோட, அந்த செயலுடைய சமரசம், செயலுடைய வாக்கியம், செயலுடைய தெய்வம் நம்மளுடைய தெய்வம். மெய்யான உலகத்திற்கு நம்மை சேர்க்கக்கூடிய உண்மையான தவ வல்ல மேரு அவர்கள். ஒரு பிள்ளையார், அந்த பிள்ளையார் ஒரு உருவம் சொல்றோம், அது வெள்ளத்தால செஞ்ச பிள்ளையார். அது இனிப்பு, வெள்ளத்தால அந்த பிள்ளையார் செஞ்சிருக்காங்க. அது முடியை எடுத்து நம்ம வச்சாலும் இனிக்கும். அது கால் நெகத்தை அந்த உடம்புல எங்க நீ தொட்டாலும் அது இனிக்கும். ஏன்னா அது முழுமையா வெள்ளத்தால செய்யாது. அது மாதிரி பல விதங்கள்ல இடைக்கிடைக்க ஒளிவிரிக்கும் கச்சிதம் போலங்கிறாங்க. ஒரு வைரம், அந்த வைரத்தை எப்படியெல்லாம் நம்ம பட்டை திட்டுறோமோ இடிக்கிறோமோ அப்படியெல்லாம் அது ஒளிரும். நீ அந்த வேதத்தை நீ எவ்வாறெல்லாம் நீ அறிவு கொண்டு சிந்திக்கிறாயோ அதற்காக நீ ஆக்கப்படுவாய். அந்த அறிவு உனக்காக பிரகாசிக்கப்படும் சொல்றாங்க. வேதங்களை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அறிவை பத்தி சொல்றோம், வாழ்க்கையை பத்தி சொல்றோம், சொர்க்க பத்தி சொல்றோம், நரகத்தை பத்தி சொல்றோம், சங்கசமமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மெய்வெளியை அடைஞ்சால் மரணமில்லாத ஒரு நமக்கு ஒரு பெரிய பேரு ஐயப்பன் டிஸ்டர்ப் ஆகுது கிடைக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம ஆரம்பத்தை சொல்றோம், முடிவை சொல்றோம். நமக்கு முடியக்கூடியது அந்த மரணமில்லாத பெருவாழ் கிடைக்கி அடக்கம் கிடைக்குது. அதுக்கு அங்கிட்டு நம்ம இந்த மோட்ச உலகத்துக்கு போறோம். சொர்க்க நரகம் இருக்குது, நம்ம நரகத்துக்கு போகணும். அந்த மரணத்துல 2 வகை இருக்குது, நியாய மரணம், அநியாய மரணம் 2 இருக்குது. இதெல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நமக்காக படைத்தாங்க இறைவன். இந்த உலகத்தை படைத்தாங்க, அதற்குள்ள நம்ம வாழ வைத்தாங்க. படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தது தன்னை வணங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த உலகத்தை எல்லாம் படைச்சாங்க, ஒரு மனிதனை படைச்சாங்க, இந்த உலகத்திற்கு எல்லா ஜீவராசிகளையும் படைத்தாங்க. அந்த இறைவன் வாசம் செய்யக்கூடிய அது அந்த இடம் அது அல்ல. மனிதனுங்கிற ஒரு ரூபத்தை படைத்து அந்த இருதய கமலத்துல இறைவன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு தலைமுறை காலம் அவங்களோட குடியிருக்கிறாங்க. ஒரு உலகத்தை படைச்சாங்க, படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக சொன்னாங்க. இதெல்லாம் நீ பெற்ற இந்த உலகத்தை படைத்த அப்படிப்பட்ட அந்த செயல் நம்ம என்னன்னா, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. இவ்வளவு பெருசு நம்ம படைச்சாங்க, எல்லாம் நமக்காக படைச்சாங்க. ஆனால் இது அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. அப்படின்னா இதுவரைக்கும் வந்த கால்கள் பூராக 6 பிரளயங்கள் நடந்தேறியிருக்கிறது. ஒரு பிரளயம் மானிடும் காலங்கள் இருக்க போறோம், இந்த உலகத்தை மாற்ற போறாங்க. அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் 6 பிரளயங்கள் நடந்தது. அது ஒரு பிரளயமா பார்க்கும். கோடாயுத கூர், இந்த உலகம் முழுவதுக்கும் பெரிய துகடமான காலம் அடுத்து வர இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுக்கும் பெரிய துகடமான காலம் அடுத்து வர நிற்கிறது. இனி மாதற்கு மாதம் அழிவே கட்டி ஏறும். இனிமே அவங்க சொல்றாங்க, மாதத்திற்கு மாதம் அழிவே கட்டி ஏறும். காட்டில் தனியாக குடிசை போட்டு வாழ்கின்றவனுக்கு கூட அழிவு காலம் நெருங்கி வந்துவிட்டது என்பது திட்டமாக தெரியும். இந்த பூமியானது இத்தனை நெடுங்காலங்களுக்கும் எத்தனையோ விளைவுகளை விளைவித்துக் கொடுத்து வந்தது, ரத்தனாதிகள் முதலியவைகளையும் தந்தது. ஆனால் அந்த விளைவையும் முடிவு காலம் சமீபித்து விட்டது.
இப்ப நான் சின்ன வயசுல நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், மழையை பத்தி கேட்டிருப்போம். ஒரு பக்கம் பெய்யும், ஒரு பக்கம் பெய்யாது. மாட்டினுடைய ஒரு கொம்புக்கு பெய்யும், மறு கொம்புக்கு போகாது. ஆனா இப்ப ஒரு மேக வெடிப்புன்னு புதுசா இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு வானம் பிளந்து கொட்டுது. பல ஆண்டுகள் 10 வருஷம் 5 வருஷம் பெய்யக்கூடிய மழை ஒரே நேரத்துல கொட்டி அதை அப்படியே அழிக்குது. இப்ப எல்லாமே இப்ப கேரளாவில் வந்துச்சு, அசாம்ல வந்துருச்சு. இப்படி நல்ல இடங்கள்ல திடீர்னு மேக வெடிப்பு ஏற்படுதுங்கிறான். 10 வருஷம் 5 வருஷம் பெய்ய வேண்டிய மழையை ஒரே நேரத்துல கொட்டி அப்படியே அழிக்க சொல்றாங்க. ஆடியிலிருந்து பெய்ய போகும் மழை 10 வருட வெள்ளமைக்கும். இந்த சொல், இந்த ஆடியிலிருந்து பெய்ய போகும் மழை 10 வருட வெள்ளாமைக்கும் இந்த சொல் இதோ உலகத்தில் எடுத்து விழுந்து விட்டதல்லவா. இதனை இனி செயலைத்தான் பார்ப்பாய். மழை மட்டும்தான் அப்படி என்று நினைக்கிறாயா? இல்லை. காற்று அம்மியை தூக்கி கொண்டு பறக்கும். இவ்வாறாக எல்லா கோள்களும் மூர்க்கம் கொண்டு எழுந்துவிடும். முன்பெல்லாம் விட இப்பொழுதுதான் கட்டிடம் கட்டிடம் என்று கட்டிடமே அதிகமாக கட்டுகிறார்கள். வரணிக்கிற அழிவு எவருவருடைய அறிவிலும் படவில்லை. அம்மாதிரியான பேரழிவு எப்படி நடக்கும் என்ற நினைவுதான் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறது. இவன் வாழ போறதோ அதிகபட்சமா 100 வச்சுக்கோங்க. ஆனா இவன் தேடுற சொத்து, இவன் கட்டடம் இவன் வாங்குறான். என்னமோ 1000 வருஷத்துக்கு வாழ்றாப்புல இவன் நிறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். கொடுத்ததோ 100. அந்த 100 எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செயலை விட்டுட்டு அதை எல்லாம், உனக்கு இந்த உலகத்தெல்லாம் படைத்த உன்னை நீ எதற்காக படைத்தாயோ, அதை நீ எப்ப தவற விட்டாயோ அந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு பிரளய காலத்திலே அழிக்க இருக்கிறார்கள். நம்ம ரொம்ப காலம் வாழ போற அந்த பூமி ரொம்ப காலம் இருக்க போது நினைக்கிறார்கள். நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த பூமி அழிக்கப்பட போகிறது. இந்த உலகத்தின் வேடம் மாற்றப்பட போகிறது. இந்த உலகத்தின் வேடம் மாற்றப்பட போகிறது. இதை இவ்வளவு ஆத்திரத்துடன் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பது எதற்கு? அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதாகத்தான். இவ்வளவு தூரம் நமக்கு சங்கமா படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த மனுத்தலைகள் பூரா தப்பிக்கின்ற ஒரே அந்த இரக்கத்தினாலதான். அந்த நேரத்தில் இந்த சாலையை எப்படி வைத்திருப்போம் தெரியுமா? கவனமா கேளுங்க. அந்த துகடகமான நாளத்துல, அந்த இறுதி காலத்துல, அந்த நேரத்தில் இந்த சாலையை எப்படி வைத்திருப்போம் தெரியுமா? சுற்றிலும் அக்னி புடம் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே ஒரு காகம் கூட நாட முடியாது. முன்பெல்லாம் ஒரு தலைமுறை காலத்தில் புயல், பூகம்பம் என்று கேட்பது அரிது. ஆனால் இப்பொழுது நாள் தவறாமல் இங்கு புயல் அங்கு பூகம் என்று ஓயாமல் காதில் வந்து விழுந்த வண்ணம் இருக்கிறது. இது நேரம் உங்கள் கவனம் அழிந்து போகிற இந்த உலக பொருள்களின் மேல் இருந்தால் அவை நாசமாகும் போது உங்கள் கதியும் அதோ கதிதான். காலமெல்லாம் சம்பாதித்து வைத்து யமனாவை அடித்ததும் நிற்குமா? நிற்காது. எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத துணையற்ற நேரமாச்சே அது. அதற்கு அடுத்து நிற்பது ஐயோதான். இதுவே இப்படியானால் சந்திர சூரியால் தாரகைகள் பஞ்சபூதங்கள் முதலென அனைத்தும் ஏகமான சாவு நேரம் வரப்போகிறது. அப்போது என்ன செய்வார்கள்? பிரளய அமளி நேரத்தில் மக்களுக்கு மண்ணாத்தி பூச்சியின் அறிவுதான் இருக்கும். தங்கள் மனைவிகளையே, தங்கள் பிள்ளைகளையே தங்கள் பிள்ளைகள் தானா என்று முறைத்து பார்க்கிற நேரம் அது. அந்த கோர அமளி நின்றும் தப்பிக்க எத்தனையோ உளவு சொல்லியும் எவர் மண்டையிலும் படவில்லை. இனிமேல் அவரவர் பாடு அப்படின்னு நம்ம அந்த இறுதி எச்சரிக்கையை அவங்க கொடுக்குறாங்க. மால்மியத்துல சொல்லி வராங்க. முதல் பிரளயம் நூகு நபி என்னும் நோவா தீர்க்கதரிசி அவர்கள் காலத்திலே ஜல பிரளயமாக தோன்ற பெற்றது. இரண்டாம் பிரளயம் நோவா தீர்க்கதரிசி அவர்களின் தலைமுறையாகிய 4ஆம் பவித்திர புத்திர பிரான் அவர்களாக எழுந்தருளிய செம்மல் நேத்தராதி பூத்தராகிய குகுத் என்னும் தீர்க்கதரிசி அவர்கள் காலத்திலே பெர்சியன் வளைகுடா தென் அரேபியா தேசத்தில் திடீரென்று அதம்பலான கெர்ச்சிப்பினை என்ற பேரிடியை போன்ற கொடிய சூறாவளியை கொண்டு எரியப்பட்டு அழிபாடு ஊழிப்பிரளயம் வந்து வீழ்ந்து மீதி ஒன்றுமே இல்லாமல் நாசமாகின. அதிலிருந்து அனந்தம் நாட்களுக்கு பின்னே 3ஆம் பிரளயமானது சர்வ பூராதிக்க சம்பூரண சடா மகுடராகிய சாலிஹ் என்னும்
தவ ஆதினவர்களின் கையேற்றி வந்த கைதவ மணி ரதம் நடத்தி வந்த தேசமானது மதினாவிற்கும் சிரியாவிற்கும் இடையே வடமேறு அரேபியில் உள்ள அல் ஹஹீர் என்ற மலைப்பிரதேசம், வாதி என்ற செழிப்பினுடைய பள்ளத்தாக்கு பிரதேசங்களும் திடீரென்று வீறிட்ட கோரமான வெடிச்சத்தம் கிளம்பி துண்டு துண்டாக பிச்சு பிச்சு எரியப்பெற்று வெறிவீச்சு ஊழிப்பிரளயம் வந்து வீழ்ந்து அழிக்கப்பட போகின்றன. அக்கோர கொடுமை காலம் நடந்து பின் காலத்திலே 4வது பிரளய காலத்தில் நோவா தீர்க்கதரிசியவர்களின் கோத்திர பரம்பரையிலே வந்துள்ள ஞான பவித்திர ஆத்மீக வல்லப லூத் என்னும் சாத்வீக ராஜ தீர்க்கதரிசியவர்கள் காலத்திலே சோதாம் தேசம், கோமாரா ராஜ்யம் முதலிய சுற்று பிரதேசங்களும் கெந்தக துண்டுகள் கொண்டு அக்கினி பசை போன்ற எரிநெருப்பு வர்ஷிப்பு பெற்று அவஸ்தை மிகுந்த அல்லோகலமான ஊழிப்பிரளயம் வந்து வீழ்ந்து அழிக்கப்பட்டு போனது. அதற்கு பின்காலத்திலே ஜெகவாழ்வராகிய ரெகுவேல் வித்தக எத்திரேஷ தீர்க்கதரிசியவர்கள் நாளிலே மதியான் தேசமாகிய மிதியான் ராஜ்யத்திலே அத்தேசம் முழுதும் தடியடி போன்ற ஓர் காற்று புகை கசப்பு கிளம்பி படு அடியாக அடிக்கப்பெற்று ஊழிப்பிரளயம் வந்து எழுந்து அழிந்தடைந்து போனது. அதற்பின் கர்த்தருடைய உத்தரவின்படியே தாங்கள் அவதாரம் செய்த தேசமாகிய எகிப்து ராஜ்யம் வந்து மூசா நபி என்னும் நாமும் புனைந்து கொண்டு தமது பெருங்குடி வனப்பாகிய ஆத்மீக திருவருள் தேவரதத்தை நடத்தி வரும் நாளையிலே அப்போது அங்கே அரசனென்று இருந்து வந்துள்ள பார்வானா தீர்க்கதரிசி அவர்களுக்கு நெடுக மாறி மாறி அடி யோகியதின் திமிரேற்றமாக படுகொலை கொடுமை விளைவித்து ஏகமாக எல்லோரும் ஒன்று கூடி பெருக்கி இனி மெய்மை நன்னறிவழி வரப்போகிறதில்லை என்னும் முடிவு கோடு வரை வந்துற்றபடியினாலே எகிப்து தேசம் முழுவதற்கும் ஊழிப்பிரளயம் வந்து வீழ்ந்து அழிக்கப்பட்டு போனது. முன் சென்றாகிவிட்ட பழங்காலங்களிலே வந்து போன ஊழிப்பிரளயங்கள் 6 நடப்பதற்கு காரணங்களாக நடந்துள்ள அதிபாதக நிலைத்தையும் தோல்வி கண்டுள்ளாகிவிட்டு நீ இனி சவத்துவம் இல்லை என ஏறி அதி பாதக தீபாதக மாபாதக கொலைபாதக அனைத்தும் தாம் என மார்தட்டி நிரூபணையில் நின்று கொண்டு இருக்கிறபடியினாலே சகிக்கொணாத பவக்கோல பெருக்கினையும் அதற்கு காரண கருவிகளாகிய விளங்கும் இனிமேல் இல்லவே இல்லை என உண்டாக்குவதற்கு இல்லை என்று அறவே துடைக்கவென சாமூலம் கலைந்து சகித்து விடுவதற்கான முழு முயற்சி கொண்டு, அதாவது முன்னே வந்துள்ள 6 பிரளய கோலங்களைப் போலவே இல்லாமல் இப்போது வரும் பிரளய ஊழியானது சந்திர சூரிய அனைத்தை கொண்டும் இருள் இடி மின் வெடி குலுக்குதல்களை கொண்டும் மண் தண்ணி காற்று அனல் வீச்சு விண்ணும் இடுபாடுகளை கொண்டும் அக்னி கொதித்தண்ணி கந்தகம் வாரி இறைத்தல் கசப்பு பீச்சு விட்டெறிதல் சுவாசித்தல் செஞ்சுவாலைற்றல் ஆகிய எல்லா சமத்துவங்களுடைய முழு பலங்கொண்ட கோரத்தனத்தையும் ஒரே முகமாக திரட்டி எழுப்பி இந்த ஒரே தரம்தான் என்று ஒரே நெறியுறாத நீதிக்குள் படுத்தி ஆக்குவான் வேண்டி வந்துவிற்கும் அவ்வூழி பிரளய கோர அலங்கோல காலமானது கடந்த முன்காலங்கள் கொடுத்து கண்டங்கண்டங்களாக காலங்காலங்களாகவும் வருவதனை அது இனி இல்லை என மாற்றி ஒன்றுபட சேர்த்து திரட்டி ஒரே ஊழினால் இதென ஏக பிரளய காலமாகவும் எல்லா பூமி பரப்பினுக்கும் ஏக முடிவு தீர்ப்பு நாள் இதென்றும் 7ஆம் தூதன் 7ஆம் கலசத்தினை ஊற்றுதல் என்னும் மெய்யானது மெய்யாகதற்கே நீதி முகூர்த்தம் வந்து நிற்கும்படி வைக்கப்பெற்ற இறுதி கடைசி முடிவு கட்டவென்று வந்து நிற்கும். இந்த 6 பிரளயம் ஒரு வகத்துலையும் ஊராக வெறும் ஜலத்தினால, அடுத்து நீரினால, காற்றுனால, கந்தகத்தினால இப்படி இவங்க அடிச்சாங்க. ஆனா இப்ப நம்முடைய கடைசி காலத்துல எல்லா சத்துவங்களும் ஒன்று கூடி அவங்களுடைய கட்டளைக்கு நடக்கக்கூடிய அந்த கோர நாள் நெருங்கி வந்துவிட்டது. நாம் அனைவரும் உஜாராக இருக்க வேண்டும். அந்த அனைத்துள்ள பொருள், இந்த உலகத்தில் இருக்க அனைத்தும் அந்த அனைத்துள்ள பொருள் அனைத்தும் மனு உனக்கே கொடுத்தான் பரம்பரியோன்
குறித்த பெரும் வாழ்வினுக்கே. நீ இந்த உலகத்துல எல்லா மனிதர்களையும் படைத்தாங்க, ஒரு முறை காலம் அங்க குடித்திருக்காங்க. இந்த உலகத்தை படைச்சாங்க, அண்டம் அனைத்துள்ள எல்லா பொருள்களையும் படைத்தாங்க. எதற்கான? ஒரே காரியத்திற்காக. அண்டம் அனைத்துள்ள பொருளும் அனைத்தும் அணு உனக்கே கொடுத்தான் பரம்பெரியோன். அந்த குறித்த பெரும் அந்த வாழ்வனுக்கு எப்ப நீ அந்த வாழ்வை தவறவிட்டாயோ, இந்த மனிதன் எப்ப நீ அலட்சியப்படுத்தினாயோ, காலம் கடந்த கலிக்கடையில் கலிக்கடையில் ஆலம் அதிரும் பப்பார நாள் பூமி பப்பாரம் ஏறி 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 பொங்கி வீழுநாள் நேருங்குதம்ம மிஞ்சும் மூளை வித்துக்கென்றே வித்துக்கென்றே என்றூர் வித்துக்கென்ற மீறும் சீரிதிட்டோ இந்தியாவில் மிஞ்சிய மூளை வித்துக்கென்றே வித்துக்கென்றே மீறும் சீரிட்டோ இந்தியாவில் என்றூரைத்த நம்ம என்றூரைத்த நம்ம புத்தர் பீரான் புத்தர் பீரான் ஏற்றி வீடுத்த தீருமுகமே. அவங்க ஊழி வச்சுட்டாங்க, அதற்கான நாளும் குறிச்சிட்டாங்க, அதற்கும் வெளியிட்டு அவங்க திருமுகமும் அவங்க அடிச்சிட்டாங்க. அந்த வாக்கியங்களை தெய்வம் நம்ம கோத்து வரும்போது அந்த வாசகங்களை கொடுக்குறாங்க. பெரியானை பெரியோன் என்று பேச வைத்த பிறவா பேரேங்கிறாங்க. சத்திய சுத்த உத்தமர் மேரு புத்த பகவான் அவர்கள் தீர்க்க தரிசனம். அவங்க வெறும் புத்த பெருமான்னு சொல்லல, அவங்க அடைமொழி கொடுக்குறாங்க. சுத்த சத்திய உத்தமர் மேரு புத்த பகவான் அவர்களின் தீர்க்க தரிசனம். மேன்மையானவர்களே கேளுங்கள், உங்களிடத்தில் நேசத்தையும் இரக்கத்தையும் மேன்மையாளர்களை கேளுங்கள். இறுதி தீர்த்தவர்கள் குளத்துக்கிற பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டிற்கு ஏறி வந்து விட்டார்கள், உழுதிட்டாங்க. மேன்மையானவர்களே கேளுங்கள், இனி இறுதி தீர்ப்பவர்கள் குளத்துக்கரை பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டிற்கு ஏறி வந்து விட்டார்கள். இனி காலச்சக்கரமானது புதுக்கி பெற போகிறது. இந்த கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதில் உள்ள வலுப்பங்கள் அனைத்தையும் அடியோடு அழிக்கப்படும். ஜலமில்லாமல் வற்றடிக்கப்படும். மகா வலுப்பமான கடலும் ஜலமில்லாமல் வற்றடிக்கப்படும். இந்த விரிந்த பூமியில் உள்ள பர்வதங்களின் ராஜாவாகிய ஸ்ரீரும் எரித்து அழிக்கப்படும். தலையகமான பிரம்ம உலகு தோன்றி உண்டாகி உதயம் செய்து வருகிற வரைக்கும் தொடர்ந்து அமளி அழிவு நடக்கும். இது எச்சரிப்பின் தீர்க்கமானது. அவங்க சொல்லிட்டாங்க, வந்த நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப நடக்க போறத சொல்றாங்க. அது மிக பயங்கரமாக கோரமாக இருக்குது. அதை சொல்றாங்க. இறை திரு இறுதி நடவு வைப்பு பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது தெய்வீகமை வழியின் தேடிடும் ஊடகமே. தெய்வீகமை வழியின் தேடிடும் ஊடகமே. ஆமனு ஈசனே வந்து தேவர்கருளமுதம் தந்தது. அவங்க அந்த பாடலை சொல்றாங்க. இமய மூழ்கி பொங்கி இந்திய மலை வரைக்கும் அமையா தலை மலைகள் அல்லோகல்லங்களாகும் பூமியடங்க
செங்கத்தனல் போல் செந்திரன் செங்கத்தனல் போல் சந்திரன் செவந்து பயங்கரமாய் செங்கத்தனல் போல் செந்திரன் செவந்து பயங்கரமாய் பொங்கியே கூழாங்கட்டி போல் பூமி போகும் சூரியன் மாறி பூமிய மூங்கி காட்டு தீ போலே முழங்கும் எங்கும் இரைச்சல் மூங்கி காட்டு போலே முழங்கும் எங்கும் இரைச்சல் ஓங்கில் ஊர்வனங்களும் உலரும் கோக்கங்கள் எங்கும் வீயாட எங்கும் காமர் வேடித்து எங்கும் காமர் வேடித்து சிங்கம் கர்ஜித்தன போல் அங்கு அனல் கந்தகமும் அலறி சிறி வீரிக்கும் பூமியடங்களுக்கும் கொடிய ஈடிகள் எங்கும் கோரம் கொண்டு வீரிக்கும். இந்த ஒரே ஒரு இடி சும்மா நம்ம இப்ப இருக்கிற காது கூட கேட்கிறோம். ஒரு இடி பலமா அந்த ஊர்ல இடிச்சு நம்மளால தாங்க முடியுதா? இந்த அந்த இது அப்படியே நடுங்குது. அப்படியே அழகா சொல்றாங்க. அது அப்ப கொடிய ஈடிகள் இந்த உலகத்தை பூரா கொடிய ஈடிகள் எங்கும் கோரம் கொண்டு வீரிக்கும் கடிய மின்னலின் வீச்சால் கண்வீழிக்க தேரிக்கும் பூமிய நெஞ்சுகள் நேரு நேருக்கும் கோபட்டம் பறக்கும் நெஞ்சுகள் நேரு நேருக்கும் நினைவோ பட்டம் பறக்கும் அஞ்சியே காப்புவென்று அலரும் கோரங்கள் எங்கும் பூமியடங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒன்றை ஒன்று பாராது ஒன்றை ஒன்று பாராது மண்ணில் பூரண்டூருளும் மண்ணாத்தி பூச்சியை போல் சின்ன பின்னங்களாகும் பூமிய ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெரும் கோராமலை கொண்டு பூமி கலைந்து போகும் பூமி அடங் இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து கப்பிய கனத்த இருள் கடிந்தார சார்ந்திடும் நாள் மீயடங்களுக்கும் போதும் இது மாதிரி முடிஞ்ச பிறகு அதற்கு அடுத்து சொல்றாங்க வரமானைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவரூபம் வரமானைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவதூர்வம் தர்மம் துடைத்து கர்ம காட்சியூர் உண்டாக்க நிற்கும் பூமியடங் செயலில்லாத வாசகங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க சத்திய நடையை இங்கு தான் எடுத்து கேம் உரைத்தேன் சத்திய நடையை இங்கு தான் எடுத்து இங்கே நுரைத்தான் மெத்த நாள் உண்டெண்ணி மாட்டி கொள்வீரே என்று பூமி அடங்களுக்கும் போதும் புராதனம் கூறுவது சத்தியமே சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. சத்தியமே அவங்கதான் சத்தியம். அந்த சத்தியமே சத்தியத்தை சொல்லுது. இது சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது அவங்க சொல்லி வந்த எந்த நடைமுறைகளும் நடாது. நம்ம எல்லாரும் இருந்து நம்ம பார்க்க போறோம். அந்த மரண பயம், இந்த உலகம் அழிய போகிறது, அந்த மரண பயம் வேணும் அப்படிங்கிற அந்த அச்சம், இந்த பயத்தோட நம்ம வாழணும்னு சொல்லணும். இதை விட இருக்கு அதை விட நம்ம சொல்றாங்க அறநெறி ஓங்கும்
எனக்கு குறுக்க பேசணும்னா, அறநெறி ஓங்கும் பிரசவசனர் வீரபிரமம் அவர்களின் தீர்க்க தரிசனம். கலியுக கடைசியில் அதர்மமானது மிக மிக பெருகி ஏறி தர்மம் குன்றி தேசத்தில் எங்கும் பஞ்சங்களும் பூமி விளைவின்மைகளும் பூமியில் கோர சத்து விளைவுகளும் சகல காலங்களுக்கு வேண்டிய மழையின்றி தாறுமாறாகி அதனால் பூமி நற்சாரம் மாறி துர்ச்சாரம் தூக்கி வரும் பொழுது ராஜ நினைவுகள் நாசம், தேச நாசம், லோக நாசம் முதலிய அஷ்ட நாசங்களும் பிடிக்க பெற்று முடிவு நாளிலே பிரளயம் வந்து விடும் என்று அடி வேரிகை. இத சொல்றாங்க. நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி, நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி விரைவித்து நீ முளைக்க மாட்டேன் என்றோதிடும் பார். அதை சொல்றாங்க நம்ம தெய்வவாய் நம்ம பாடல சொல்றாங்க. அதை சொல்றாங்க. தேசத்தில் எங்கும் பஞ்சங்களும் பூமி விளைவின்மைகளும் பூமியில் கோரச்சத்து விளைவுகளும் காலகாலங்களுக்கு வேண்டி மழையின்றி தாறுமாகி அதனால் பூமி நற்சாரம் மாறி துர்ச்சாரம் ஓங்கும் அப்படின்னு அந்த கோர நேரத்தை சொல்றாங்க. அதோட அவங்க வான்மதி குரலை சொல்றாங்க. அபாயச்சங்கு ஊத பெற்றதும் உயிர் எழுப்புதல் யுத்திகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்துக் கொள்கிறோம். இப்ப போர் நடக்குது. இப்போ ஒரு அந்த ஃபயர் வண்டி போகுது, அது ஒரு சத்தம் கொடுக்குது. ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பிரளயம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய போர் நடக்கும் போது அதுக்கு ஒரு சங்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளே வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் வந்தானா அதுக்கு ஒரு சங்கு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் முன்னெச்சரிக்கைக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். அந்த மிகப்பெரிய கொடிய காலமும் மரணமும் பிரளயம் வரப்போதே அதற்கு நமக்கு உஜார் செய்தோமான்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னும் 1000 காலம் வாழ்றாப்புல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வாழ கொடுக்கக்கூடிய நாள் கொஞ்ச நாள் தான். அதுல இவ்வளோ அவஸ்தைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் உஜார் சொல்றாங்க. அபாயச்சங்கு ஊத பெற்றதும் உயிருக்கு தப்ப யுத்திகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்துக் கொள்கிறார்களே. பிரளய காலம் அபாயம் வருதே, அதனின்றும் தப்பித்துக் கொள்கிற எல்லையை தேடி வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கோ என்று நித்திய சூரியர்களாகிய அனந்தாதி தேவர்கள் நீண்ட எக்கால சங்கநாதம் 1900 ஆண்டிலிருந்து ஊத ஆரம்பித்து இந்த யுகத்தவ காணில் ஊதி வருகின்றார்களே. இப்பவே ஓடி வந்து தப்பிக்க வேண்டாமா? வணக்கம் உள்ள வானத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களும் பிடுங்கி எறியப்படுகின்றன. கோர நிறை அமளி நேரம் எழுந்த பிற்பாடு வந்து தப்பிக்க முடியுமா? இதை அறிவுடைய மக்கள் எண்ணி பார்க்கட்டும். அந்த ஒரே எல்லை தான் அந்த பிரளய காலத்திலே நம்மை காக்கக்கூடிய எல்லை. அங்க எக்காலம் ஊதி அங்க எச்சரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முடியாது தப்பிச்சுக்கோங்க சொல்றாங்க. சுத்த மெய்யாண்டவர் நித்திய சூரியர்கள் நீண்ட காலம் ஊதி செய்யும் தவம் கர்த்தர் இருகரம் வானுயர்த்தி நீட்டி காலை மாலையுச்சி மேலும் தவம் காலம் கடை நாளாயின ஆலம் அழி நேரம் மீது வானம் வழி நேரி காயினவே. அடுத்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டிற்கு ஏறி வந்து விட்டார்கள் சொல்றாங்க. பிரளய நீதி தெளிவுறும் கோள்கை கொண்டீங்குற்றவனே. பிரளய நீதி அந்த கோள் அனைத்தையும் கொண்ட ஒரு வீடு சொல்றாங்க. இப்படி நம்ம பிரளயத்தை பத்தி அதிகமாக வேகமாக நாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நிச்சயமாக பிரளயம் வரப்போகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும். அதற்கான வழியை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நீதி நிறைந்த பரம்பொருளே பரம்பொருளே நித்தமென் சித்த தூரைந்தவரே ஓசை ஒளியெல்லாம் ஆனவரே
ஆனவரே ஒத்தையாய் என்னாலும் உள்ளவரே. இந்த கன்னிகள் ஆலயத்துல படிச்சுட்டு வரும்போது தெய்வம் நமக்கு இங்க வெளியிடுறாங்க. சாலை என்றதும் முள்வேலியிட்ட இந்த ஊர்தான் உங்கள் எல்லோர் எண்ணத்திலும் ஓடும். நெய்வழிச்சாலை, சாலை என்றதும் முள்வேலியிட்ட இந்த ஊர்தான் உங்கள் எல்லோர் எண்ணத்திலும் ஓடும். இன்று முதல், இந்த நிமிடம் முதல், இன்று முதல் அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டு சாலை என்றோர் மெய்மேனி இந்தா வந்துள்ளாவதே இதன்பால் உங்கள் பூரா கவனமும் ஆத்திரமும் வழிபாடுதலும் இருக்கட்டும். அப்பதான் அந்த அமளி நேரத்தில் தலை தப்பும். கால கால நீல கால மெல்லாமோடி நாளோடி எகடை நாளாகின. நாளும் பொழுது போய் சாயங்காலமாச்சி நல்லர்கள் மீட்பு தவம் தொடர்ந்தார். நாளோகடை நாளாகின வாழும் யுகம் பாழாகும் என்றாலய திலிங்கே சாலை சத்தம். அந்த உஜார் எண்ணத்துடனே இங்கே கூடிக்கொண்ட அவங்க எல்லோரும் அந்த பிரளய பயத்தை மனதில் கொண்டு அந்த மரணமில்லா பெருவாழ்வதற்கு அனைவரும் வாங்க வாருங்கோ, இந்த சாலையில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கோ என்று எல்லாரையும் கூவி அழைத்து இங்கே எனக்கு முத்துப்பிரரை பேச வாய்ப்பளித்த நமது இந்த என்னுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமக்காக உண்டு. அடுத்த ஒரு வாய்ப்பு வரும் பொழுது இன்னும் பல விஷயங்கள் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் என்று கூறி, செம்போருள் செவ்வான செம்மேருவே செம்மேருவே செவ்விசே எப்படு தேங்கரும்பே நீரே துணையெல்லாம் எங்களுக்கு தாயே தனிக்குண நிதியரே. எல்லோருக்கும் நமஸ்காரம்.